வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஹைதராபாத்தில் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த 11 பேரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் நல்லுறவுகளாக நாம் இருப்போம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உருக்கம். அமெரிக்காவின் மத்திய பகுதியில் திடீரென ஏற்பட்ட சூறாவளி காற்றில் 27 பேர் உயிரிழப்பு. இந்தியாவிற்கு போட்டியாக உலக நாடுகளுக்கு அமைதி குழுவை அனுப்ப பாகிஸ்தான் திட்டம். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஹைதராபாத்தில் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த 11 பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சார்மிலா பகுதியில் உள்ள குல்சார் குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டிடத்தின் முதல் மாடியில் ஏற்பட்ட தீ மலமளவென 3 மாடிகளிலும் பரவியது. தீயை நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த தீ விபத்தில் 17 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை உள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 5 பேர் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இரங்கல் தெரிவித்ததுடன் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹைதராபாத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும் தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இறந்த ஒவ்வொருவரின் குடும்பத்தினருக்கும் ரூபாய் 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் நல்லுறவுக்காக நாம் இருப்போம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்கள் கொல்லப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலையின் 16வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஏராளமானோர் போரில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் நல்லுறவுகளாக நாம் இருப்போம் என்றும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினமாக இன்று உறுதி ஏற்போம் என்றும் மண்ணில் விதைக்கப்பட்ட நம் உறவுகளுக்கு உலகில் சிறந்த உயர்தனி வீரத்திற்கும் நினைவஞ்சலியும் வீர வணக்கமும் என்றும் மாமக்கள் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் என்றும் விஜய் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் மத்திய பகுதியில் திடீரென ஏற்பட்ட சூறாவளி காற்றில் 27 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் மத்திய பகுதியில் திடீரென பயங்கர சூறாவளி ஏற்பட்டது. இந்த சூறாவளியின் தாக்கத்தால் கென்டக்கி, மிசோரி மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. மிசோரி மாகாணத்தில் செயின்ட் லூயிஸ் நகரில் மட்டும் 5,000 கட்டிடங்கள் சேதமடைந்தன. சூறாவளி தாக்கியதில் ஏராளமான வீடுகள் இடிந்து விழுந்தன. மரங்கள் முறிந்து விழுந்ததில் சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் சேதமடைந்ததன் பல இடங்களில் மின்சாரம் பாதிக்கப்பட்டது. மின்சார விநியோகத்தில் ஏற்பட்ட தடையால் 30,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். இதனால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. இதுவரை சூறாவளியால் 27 பேர் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட பகுதியில் வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உலக நாடுகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி விளக்குவதற்காக 7 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு நியமித்துள்ள நிலையில் இந்தியாவிற்கு போட்டியாக உலக நாடுகளுக்கு அமைதி குழுவை அனுப்ப பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது. ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பகல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலாவாசிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு 2 வாரங்களுக்கு பின்னர் பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து இந்திய ஆயுதப்படை தாக்குதலை நடத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரிலான இந்த நடவடிக்கைக்கு பின்பு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்ற சூழல் உருவானது. எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு 2 நாடுகளும் மோதலை நிறுத்தி கொண்டன. ஆனால் தாக்குதல் நடத்துவது இந்தியாவின் எண்ணம் இல்லை என உலக நாடுகளுக்கு உணர்த்த வேண்டிய நடவடிக்கையில் இந்தியா இறங்கியது. பாகிஸ்தானை தாக்கும் எண்ணம் எதுவும் இந்தியாவிற்கு இல்லை என மத்திய அரசு கூறி வந்ததுடன் பயங்கரவாத இலக்குகளையே தாக்கி அழிக்கும் நோக்குடன் செயல்பட்டோம் என இந்தியா தெரிவித்தது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி உலக நாடுகளின் தலைவர்களுக்கு விரிவாக்க விளக்குவதற்காக பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 7 பேர் கொண்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த சூழலில் இதனை அப்பவே பின்பற்றும் வகையில் பாகிஸ்தானும் குழு ஒன்றை உலக நாடுகளுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளது. நெய்வேலியில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க அலுவலகத்தில் நடைபெறும் திமுக செயற்வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வந்த அமைச்சர் KN நேருவிற்கு வேப்பூரில் அமைச்சர் CW கணேசன் தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
நெய்வேலியில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க அலுவலகத்தில் திமுக சார்பில் கடலூர் மேற்கு மாவட்ட செயல் வீரர்கள் பங்கேற்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்க கடலூர் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் KN நேரு வருகை புரிந்தார். கடலூர் மாவட்டம் கடைக்கோடி எல்லையான வேப்பூர் கூட்டு சாலையில் KN நேரு வந்தபோது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான CV கணேசன் தலைமையில் திமுகவினர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளருமான பாவாடை கோவிந்தசாமி, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் வெங்கடேசன் மற்றும் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர், விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், விருத்தாசலம் நகரமன்ற தலைவர், நல்லூர் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் நகர் பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். மே 18 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நீதி கோரி கன்னியாகுமரியிலிருந்து செஞ்சிக்கோட்டை வரை சுடர் ஏந்தி கொண்டு பயணித்த இருசக்கர வாகன பேரணி விழுப்புரம் வந்தபோது பேரணியில் பங்கேற்றவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மே மாதம் 18 அன்று முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற தமிழர் இனப்படுகொலைக்கு நீதி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் இனப்படுகொலையாளர்கள் சர்வதேச நீதிமன்றம் மூலம் தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில இளைஞரணி காமு முருகானந்தம் தலைமையில் மே 15 அன்று கன்னியாகுமரியிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை வரை சுடர் ஏந்திய இருசக்கர பேரணி தொடங்கியது. இந்த பேரணி விழுப்புரம் வந்தபோது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் MR குமரன் தலைமையில் வாழ்வுரிமை கட்சியின் பங்கேற்று வாகன பேரணியில் கலந்து கொண்ட வாகன ஓட்டிகளுக்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 4 முனை சந்திப்பு வரை மே 18 முள்ளிவாய்க்காலில் நடந்த தமிழர் இனப்படுகொலை குறித்த துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கினர். அப்போது முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு எதிராக சுடர் ஏந்தி இருசக்கர வாகன பேரணியில் வந்தவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பேரணி வரவேற்பு நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கலந்து கொண்டனர். சேத்தியாத்தோப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் பங்கேற்று 25 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் 3 சக்கர வாகனங்களை வழங்கினார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 3 சக்கர வாகனங்களும், மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகத்தின் மாநிலங்களவை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 வாகனங்கள் என மொத்தம் 25 வாகனங்களை மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் CV சண்முகம் பேசினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை தமிழக மக்கள் அம்மா என்று அழைப்பதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும், ஆனால் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலினை தமிழக மக்கள் அப்பா ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கடுமையாக சாடினார். மேலும் அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் ரூபாய் 1500 கிடைத்திருக்கும் எனவும் அதனை மக்கள் தவற விட்டு விட்டார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் 2026இல் அதிமுக ஆட்சி மலரும் போது மக்களுக்கு ரூபாய் 1500 மட்டும், தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் உறுதியளித்தார். இவரை தொடர்ந்து புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பேசினார். அப்போது தமிழகத்திலேயே அதிக அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் வழங்கியது புவனகிரி சட்டமன்ற தொகுதியில்தான் என பெருமிதம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி காட்டியுள்ளார் என்று கோவையில் நடைபெற்ற பொறியியல் மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் L முருகன் தெரிவித்தார். கோவை குறும்பாளையம் பகுதியில் உள்ள SNS பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் L முருகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பேசினார். அப்போது ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி காட்டியுள்ளார் என்றும், ஒரு காலத்தில் இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் மாறி சொந்த நாட்டில் தயாரான இராணுவ தளவாடங்களை பயன்படுத்தி எதிரிகளை நம் நாட்டில் இருந்து கொண்டே தாக்கினோம் என்றால் அதற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் இராணுவத்தில் உள்ள பொறியாளர்களே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் L முருகன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தவறுவிட்ட 335 செல்போன்களை கண்டுபிடித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உரிய நபர்களிடம் ஒப்படைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் செல்போன் தொலைந்து போனதாக பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டது. மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதனையடுத்து சைபர் பிரிவு காவல்துறையினர் காணாமல் போன செல்போன்களை கண்டுபிடித்து மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் 55,27,000 மதிப்புள்ள ரூபாய் 335 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் செல்போன் தவறவிட்ட உரிய நபர்களிடம் செல்போனை ஒப்படைத்தார். அப்போது தங்களுடைய செல்போன் தொலைந்து போனால் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்றும், அல்லது காவல்துறை இணையதளத்தில் தங்களது புகாரை பதிவு செய்யலாம் என்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்தார். செல்போனை பெற்றவர்கள் கண்காணிப்பாளர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக காணாமல் போன 335 செல்போன்கள் மீட்கப்பட்டு இன்று அதற்குரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 55,27,000 ரூபாய் மதிப்பு. இந்த செல்போன் காணாமல் போகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செல்போன் காணோம்னா உடனடியாக போயிட்டு நியர்பை ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு உடனடியாக அதை வந்து சிஇஐஆர் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. நம்ம அந்த போர்ட்டலில் நம்ம அப்டேட் பண்ணோன்னா உடனடியாக அந்த காணாமல் போன மொபைலை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷன் போகாமலே இந்த சிஇஐஆர் போர்ட்டலில் நம்ம செல்ஃபோன் காணாமல் போகும்போது நம்ம அது டிவைஸை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டோன்னா அந்த உடனடியாக பிளாக் பண்ணிவிட்டு உடனடியாக அந்த செல்ஃபோன் காணாமல் போன செல்ஃபோன் மீட்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால் செல்ஃபோன் காணாமல் போனால் எந்த வித பயமும் இல்லை, வேணாம் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம சிஐஆர் போர்ட்டல்லே நம்ம தொடர்பாக இன்ஃபர்மேஷன் போட்டு நம்ம செல்ஃபோன் மீட்க முடியும். நாகர்கோவிலில் போக்குவரத்து காவலர்களுக்கான நிழல்கூடை திறப்பு விழாவிற்காக வருகை தந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் போக்குவரத்து காவலரை முதன்மைப்படுத்தி நிழற்குடையை திறந்து வைத்த சம்பவம் பொதுமக்கள் மற்றும் காவலர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ரவுண்டானா சந்திப்பில் தனியார் மருத்துவமனை சார்பில் போக்குவரத்து காவல்துறையினருக்கான நிழற்குடை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நிழற்குடையை திறந்து வைக்க வந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் போக்குவரத்து காவலர்களே நிழற்குடையை திறந்து வைக்க வேண்டும் என அறிவுறுத்தி போக்குவரத்து ஆய்வாளர் வில்லியம் கையால் நிழல்குடை திறந்து வைக்க ஏற்பாடு செய்தார். நிழல்குடை திறந்து வைக்கப்பட்ட பின்னர் போக்குவரத்து காவலர்களுக்கு தர்பூசணி உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சக காவலர்களை முன்னிலைப்படுத்தி நிழற்குடையை திறந்து வைத்த செயல் பொதுமக்கள் மற்றும் காவலர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. நெலாக்கோட்டை 9வது மலைப்பகுதியில் பெண்ணை கொலை செய்துவிட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்ற கொலை குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள நெலாக்கோட்டை 9வது மலைப்பகுதியில் முகமது என்பவர் தனது மனைவி மைமூனாவுடன் வசித்து வந்தார். தேவர் சோலையில் உள்ள அரபிக் கல்லூரியில் பாதுகாவலராக முகமது பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் நேற்றிரவு வேலையை முடித்துவிட்டு முகமது வீட்டிற்கு சென்றார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உட்புறம் தாழிடப்பட்டிருந்த நிலையில் நீண்ட நேரமாக தட்டியும் கதவு திறக்கப்படாததால் பின்பக்க கதவை உடைத்து முகமது உள்ளே சென்று பார்த்தபோது மனைவி மைமூனா ஆயுதங்களால் தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த கணவர் முகமது உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆய்வு செய்தபோது மைமூனாவை கொடூரமாக தாக்கி கொலை செய்துவிட்டு காது மற்றும் கழுத்தில் அணிந்திருந்த நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் கொலை குற்றவாளியை தேடி வருகின்றனர். காட்டுமன்னார் கோவிலில் செயல்படும் ஜிகே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டில் நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் செயல்படும் ஜிகே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றனர். இதில் பரணிகா, காவியா, இந்துமதி ஆகிய 3 மாணவிகள் 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடத்தையும் மாவட்ட அளவில் முதல் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். இதேபோன்று 7 மாணவர்கள் 496 மதிப்பெண்களுடனும் 3 மாணவர்கள் 495 மதிப்பெண்களுடன் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 490க்கும் மேல் 27 மாணவர்களும் 480க்கு மேல் 55 மாணவர்களும் 470க்கு மேல் 75 மாணவர்களும் 460க்கு மேல் 90 மாணவர்களும் 450க்கு மேல் 101 மாணவர்களும் 400க்கு மேல் 119 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனையடுத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளையும் பெற்றோர்களையும் பள்ளிக்கு அழைத்து ஜிகே கல்வி குழுமத்தின் தலைவரும் தாளாளருமான ஜி குமாரராஜா வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளியின் மேலாண் இயக்குனர் ஜிகே அருண், இயக்குனர் மருத்துவர் ஜிகே அகிலன், பள்ளி முதல்வர் தேர்பதாஸ் மற்றும் பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். மாணவர்களின் வெற்றிக்கு அயராது உழைத்த பள்ளி முதல்வருக்கும் அனைத்து பாட ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் நன்றி தெரிவித்தனர். மதுராந்தகம், செய்யூர் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக நெல் கொள்முதல் மையங்களில் விவசாயிகளிடமிருந்து அரசு கொள்முதல் செய்யப்பட்ட லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில் செய்யூர், மதுராந்தகம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது.
இதன் காரணமாக அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் அரசு கொள்முதல் செய்திருந்த நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தது. இந்நிலையில் மழையில் நனையாமல் விவசாயிகள் பாதுகாத்து வைத்திருந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்ட பின்னர் அரசு அதிகாரிகள் பாதுகாக்காத காரணத்தால் தற்போது பெய்த மழையில் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் ஆங்காங்கே நனைந்து சேதமடைந்தது. பெரும்பாலும் மத்திய அரசு மூலம் நடத்தப்படும் நெல் கொள்முதல் மையங்களில் இதுபோன்ற அவல நிலை ஏற்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் திமுக பிரதிநிதியான சர்தார் பாஷா, அல்மாஸ் பானு ஆகியோரின் இல்ல திருமண விழாவில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து பங்கேற்று மணமக்கள் காசிபா பேகம், மணமகன் முகமது சல்மான் ஆகியோரை வாழ்த்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காஞ்சிபுரம் மாவட்ட திமுக பிரதிநிதியான சர்தார் பாஷா, அல்மாஸ் பானு தம்பதியின் மகன்கள் காசிபா பேகம், மகன்கள் முகமது சல்மான் ஆகியோருக்கு திருமண விழா நடைபெற்றது. விழாவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி, காஞ்சிபுரம் தகவல் தொழிலாளர் அமைப்பாளர் பண்டுட்டி தணிகாசலம், செங்காடு ஊராட்சி மன்றத்தின் 5வது வார்டு திமுக உறுப்பினர் கோமதி ராஜசேகர், செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா சம்பத், மனூர் திமுக கிளை செயலாளர் ராமமூர்த்தி, மற்றொரு கிளை செயலாளர் அருள், மேவலூர் குப்பம் திமுக பிரதிநிதி அருள் பாரத், ஸ்ரீபெரும்புதூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய கவுன்சிலர் தியாகராஜ், புரட்சி பாரதம் கட்சியின் செங்காடு ஒன்றிய செயலாளர் ராமு, ஸ்ரீபெரும்புதூர் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் செங்காடு தினகரன் உட்பட உறவினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். ராஜபாளையத்தில் மற்ற கட்சிகளைப் போன்று கட்சி தலைவர்கள், நிர்வாகிகளின் மூலம் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்காமல் தமிழக வெற்றி கழகத்தினர் தூய்மை பணியாளர்கள் மூலம் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பொதுமக்களின் தாக்கம் தணிக்க விருதுநகர் மேற்கு மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தினர் மற்ற கட்சிகளைப் போன்று கட்சி தலைவர்கள், நிர்வாகிகளின் மூலம் தண்ணீர் பந்தலை திறந்து வைக்காமல் வித்தியாசமான முறையில் முடங்கியர் சாலையில் தூய்மை பணியாளர்களை அழைத்து வெடி வைத்து தண்ணீர் பந்தல் திறந்து வைத்தனர். தமிழக வெற்றி கழக உறுப்பினர் சமீர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலை மாவட்ட கழக துணை செயலாளர் மருத்துவர் யமுனா முன்னிலையில் தூய்மை பணியாளர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழ வகைகள், நீர்மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினர். கருமத்தப்பட்டி பவர் ஹவுஸ் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் ஆணைக்கு இணங்க கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த கருமத்தப்பட்டி பவர் ஹவுஸ் பகுதியில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாபு, துணை செயலாளர் மோகன் பிரியா, கருமத்தப்பட்டி நகர செயலாளர் ஜில்லா பாலு ஆகியோர் தலைமையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு கருமத்தப்பட்டி சத்யசுந்தரம், மோகன், குட்டிப்புலி, அஜித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் கண் மருத்துவம், பல் மருத்துவம் பார்க்கப்பட்டது. மேலும் சர்க்கரை அளவு மற்றும் பொது மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெற்றது. இதில் ஆண், பெண், குழந்தைகள் என 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்கள் உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளும் செய்து கொண்டனர். முகாம் நிறைவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. முகாம் தொடர்பாக கட்சியின் மாவட்ட செயலாளர் பாபு செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இன்று கோவை சூலூர் தொகுதிக்குட்பட்ட கருமத்தம்பட்டி நகர தலைமை சார்பாக பல்வேறு மருத்துவ முகாம் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவ முகாம் முதல் கட்டமாக கருமத்தம்பட்டியில் நகர தலைமை சார்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஒன்றியம், ஊராட்சி சார்பாக தொடர்ந்து தொடர்ந்து வரும் வாரங்களில் தொடர்ந்து செயல்பட்டுக்கிறோம். இது இந்த பொதுமக்களை இப்போ அந்த வியாதிகள் நிறைய வியாதிகள் இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்க மருத்துவமனை போறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம இப்போ அந்த கேம்ப் அந்த ஏரியாலேயே, அந்த தொகுதியிலேயே, அந்த பகுதியிலையும் பண்ணிட்டு இருக்கும்போது பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா நோட்டீஸ், ஆட்டோவில் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். பொதுமக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த தளபதிக்கும் மாநில பொதுச்செயலாளருக்கும் இந்த விழா ஏற்பாடு செய்த ஜில்லா பாலு அவர்களுக்கும் சுந்தர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வங்கக்கடல் பகுதியில் 12,000 அரிய வகை ஆலிவ் ரிட்லி கடல் ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் ஆலிவ் ரிட்லி கடல் ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. இந்த ஆண்டில் மட்டும் சுமார் 12,000 ஆமை குஞ்சுகள் விடப்பட்டுள்ளது. கடலின் தூய்மையை பாதுகாக்கவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் கடல் ஆமை குஞ்சுகளை வளர்த்தெடுத்து அதனை மீண்டும் கடலில் விடும் பணிகளை தமிழ்நாடு வனத்துறை சார்பில் பழவேற்காடு வனத்துறை அதிகாரிகள் இப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பழவேற்காடு கடற்கரை பகுதியில் ஆமைகள் அடிபட்டு கரை ஒதுங்கினாலோ அல்லது உயிருக்கு போராடி கொண்டிருந்தாலோ உடனடியாக வனத்துறைக்கும் கால்நடை பராமரிப்பு துறைக்கும் தகவல் அளிப்பதற்கான அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்பட்டுள்ளன.
விழுப்புரத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையிலிருந்து இருசக்கர வாகனத்தின் சாவியை எடுத்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் குற்ற சம்பவங்களை தடுக்க மாவட்ட காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கையில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் திருச்சி நெடுஞ்சாலையில் ரமேஷ் என்கிற பார்த்தசாரதி இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அவரது கடைக்கு இருசக்கர வாகனம் பழுது பார்க்க வந்த பழனிவேல் என்பவர் இருசக்கர வாகனத்தை கடையின் முன்பு விட்டுவிட்டு வாகனத்தின் சாவியை அவரது கடையின் உள்ளே வைத்துவிட்டு சென்றார். அதன் பின்னர் பார்த்தசாரதியை தொடர்பு கொண்டு வாகனத்தின் சாவியை கடையின் உள்ளே வைத்துள்ளேன் என்றும் சாவியை எடுத்து வண்டியை ஆயில் சர்வீஸ் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மெக்கானிக் பார்த்தசாரதி கடைக்கு வருவதற்குள் மர்ம நபர் ஒருவர் கடையின் உள்ளே சென்று சாவியை எடுத்து இருசக்கர வாகனத்தை இயக்கி ஓட்டி சென்றார். இது குறித்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவான காட்சிகளின் ஆதாரத்தின் மூலம் கடையின் உரிமையாளர் பார்த்தசாரதி மற்றும் வாகனத்தின் உரிமையாளர் பழனிவேல் ஆகியோர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர். கும்மிடிப்பூண்டியில் தனியார் இரும்பு ஊர்க்காலையில் இரும்பு குழம்பு சிதறிய விபத்தில் வட மாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். ஒருவர் தீக்காயங்களுடன் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் இரும்பு உருக்காலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிஷா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு பழைய இரும்பு கழிவுகளை உருக்கி மறுசுழற்சி செய்யப்பட்டு வருகிறது. இரும்பு உருக்கும் போது கிரேன் மூலமாக வந்த கொதிக்கும் இரும்பு குழம்பின் பெல்ட் அறுந்ததில் கொதிக்கும் இரும்பு குழம்பு அங்கு பணியில் இருந்த 2 வட மாநில தொழிலாளர்கள் மீது சிதறியது. இதில் உடல் முழுவதும் பலத்த தீக்காயமடைந்த ஒடிஷாவை சேர்ந்த திரிநாதாஸ் என்கிற தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொரு தொழிலாளியான உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிரிஜேஷ்குமார் மீது இரும்பு குழம்பு சிதறியதில் 25% தீக்காயமடைந்து கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு முதல் உதவி அளிக்கப்பட்டு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் உரிய பாதுகாப்பு இல்லாமல் இரும்பு குழம்பு சிதறி தொழிலாளர்களின் உயிரிழந்து வருவது தொடர்கதையாகி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாவூர் சத்திரத்தில் துப்பாக்கி முனையில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற தனியார் டிராவல்ஸ் நிறுவனர் மேலாளர் மீது காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் தனியாக இருந்த சிறுமிக்கு குடும்ப நண்பரும் தனியார் டிராவல்ஸ் நிறுவன மேலாளர் நீலகண்டன் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். மேலும் இதனை வெளியே சொன்னால் துப்பாக்கியால் சுட்டு விடுவேன் என மிரட்டியுள்ளார். இந்த நிலையில் தனது பெற்றோரிடம் தனக்கு நேர்ந்த சம்பவத்தை சிறுமி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக ஆலங்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறையினர் கிடப்பில் போட்டுவிட்டனர். இதனையடுத்து பெற்றோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி தனபால் உடனடியாக சிறுமி புகார் மீது அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். இதனையடுத்து டிராவல்ஸ் நிறுவனர் நீலகண்டன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சின்ன காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படும் சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரமோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கடந்த 11ஆம் தேதி காலையில் பட்டாச்சாரியர்கள் கொடிமரத்திற்கு பூஜை செய்து விழாவை தொடங்கி வைத்தனர். விழாவில் தினம்தோறும் அம்ச வாகனம், சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் 4 மாட வீதிகளிலும் உலா வந்தார். இதனையடுத்து பிரமோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான 7ஆம் நாளான இன்று தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக பவள வண்ண பெருமாள் சிகத்தாடை அணிந்து கொண்டு ராஜ அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அலங்கரிக்கப்பட்ட 21 அடி பிரம்மாண்ட தேரில் வீற்றிருந்தார். இதனையடுத்து மேலத்தாள வாத்தியங்களுடன் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு திரளான பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் பொறியியல் பிரிவு மாநில செயலாளர் பத்மநாபன் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேதுவராயன் குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவில்களில் உள்ள தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சேதுவராயன் குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் உள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ ஈஸ்வரன், ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ மூப்பனார், ஸ்ரீ வள்ளி மற்றும் ஸ்ரீ பார்வதி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது.
விழாவையொட்டி அதிகாலையிலேயே யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன. அதன் பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோபுர கலசங்களுக்கும் மூலவர்களுக்கும் ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினரும் கிராம மக்களும் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. 98 பட்டிகளின் தாய் கிராமமாக விளங்கக்கூடிய திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ லட்சுமி விநாயகர் திருக்கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாநகரில் 98 பட்டிகளின் தாய் கிரகமாக விளங்கக்கூடிய மேட்டுப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன், லட்சுமி விநாயகர் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் வைகாசி திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று 108 பெண்கள் முளைப்பாறு எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். அதன் பின்னர் ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ லட்சுமி விநாயகர் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் ஊர் நாட்டாமை அழகர்சாமி, திண்டுக்கல் மாநகர மேயர் இளமதி, துணை மேயர் ராஜப்பா ஆகியோர் பரிவார தெய்வங்கள் வீற்றிருந்த தேரினை மலர்களை தூவி துவங்கி வைத்தனர். அதன் பின்னர் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவில் நிலையே வந்தடைந்தது. தேர் செல்லும் இடங்களில் எல்லாம் பக்தர்கள் பூக்களை தூவி சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேல்மலையனூர் அடுத்த கெங்கபுரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் செங்கபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பிரமோற்சவ விழாவில் திருத்தேர் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக காலையில் மூலவர் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. இதனையடுத்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர் சக்கரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி சமேத வரதராஜ பெருமாள் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன், தலைவர் ராஜா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி சமேத வரதராஜ பெருமாளை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஹைதராபாத்தில் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த 11 பேரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் நல்லுறவுகளாக நாம் இருப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உருக்கம். அமெரிக்காவின் மத்திய பகுதியில் திடீரென ஏற்பட்ட சூறாவளி காற்றில் 27 பேர் உயிரிழப்பு. இந்தியாவிற்கு போட்டியாக உலக நாடுகளுக்கு அமைதி குழுவை அனுப்ப பாகிஸ்தான் திட்டம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.